ஆமாங்க, காலையில் 5 மணிக்கு போயிடுறாருங்க. 5 மணிக்கு போன எந்த மந்திரியும் வந்திருக்க மாட்டான். 5 மணிக்கு போய் முறவாசல் வேலை அங்கே தானே செய்யறாரு. அந்த அம்மாவுக்கு செருப்பு எடுத்து போடுறதுல இருந்து இவர் தானே. அம்மா அம்மா செருப்பு போட்டுக்கமா. அம்மா 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 ஆமா. அவருக்கு பொக்க பாபுன்னு பேரு. சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கேஸ் நடக்குது. நாளைக்கு நாளன்னைக்கு கூட வரலாம் தீர்ப்பு. நீ மனுஷனாடா, நீ சோறு தொன்றியான்னு கேட்குறான். இவர் என்ன தொன்றாரு? 3 வேளை. பாபு 3 வேளை 4 வேளை சாப்பிட்றது அதுதான். பிஜேபி என்னவே அவங்க இப்போ தூக்கத்தில் கூட பயப்படுறானுங்க. திமுகல இருக்கானே இப்போ சிட்டிங் எம்எல்ஏங்கெல்லாம், அவங்களுக்கு எல்லாம் மந்திரிக்கு எல்லாருக்கும் டிக்கெட்டு கிடையாது, எல்லாம் புதுவாளுக்குலாம் நான் கொடுக்க போறேன்னு சொல்லி தைரியம் தான் சொல்லுங்க. எல்லாரும் விஜய்கிட்ட போயிட்டு வரணும். ஆட்சி அதிகாரம்ன்றதுனால ரவுடிசத்தை காட்டுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. நான்காம் தொண்டையர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் மூத்த முன்னோடி ஓம்பொடி பிரசாத் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். சேகர் பாபு அவர்கள் பல இடங்கள்ல அவர் அத்துமீறி பேசினதை நம்ம பார்த்திருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா கோவில்லயே பக்தர்களை தகாத வார்த்தையில நீ எல்லாம் சாப்பாடு சாப்பிடுறியா இல்ல வேற என்ன சாப்பிடுறன்ற மாதிரி அவதூறான வார்த்தைகள் பேசியிருக்காரு சார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அமைச்சரா அவர் பேசினது கரெக்டா? மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவருக்கு ஒரு சின்ன அதிர்ஷ்டம் வந்ததுனால அவர் எப்படி அரசியலில் பிரவேசம் பண்ணார். 10 வயசு பையன் அதிமுக ஆரம்பிக்கும் போது சேகர் பாபுங்களா 1972 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கும் போப்போ அவருக்கு வயசு 10. இன்னைக்கு இருக்கிற வயசை 72 கழிச்சு பார்த்தாக்கா ஒரு வயசு என்னன்றது தெரியும். ஆக அவரு யாரு மதுசூதனால அவருக்கு கட்சியில சேர்ந்து வந்தாருன்றதும் ஊருக்கே தெரியும். நான் குடியிருக்கிற வட சென்னையில நான் குடியிருக்கிற 2 தெருவுக்கு தள்ளி தான் அவர் வீடு. அவர் யாருன்றது எனக்கு தெரியும், நான் யாருன்றது அவருக்கு தெரியும். இது ஒரு மேட்ரு. ஆனா சமீப காலத்துல இருந்து நான் பார்த்துக்கிட்டு வர்றது ஊடகங்கள் எல்லாமே மாண்புமிகு சேகர்பாபு அவர்கள் அத்துமீறி பேச்சு, அகங்கார பேச்சு, இந்த மாதிரி பேசின்னு வர்றது ரொம்ப மக்களுக்கு மனசு வேதனையா இருக்குது. மக்கள் அவரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படி பேசுறாரு? பொது இடத்துல அந்த மக்களை பார்த்து பேசுறது அது தப்பு. ஒன்னே ஒன்று சொல்றேன், அந்த சுசீந்திரத்தில் இருக்கிறது மகாகாளி கோயில். மகாகாளி பாரத மாதாக்கு ஜெயன்னாக்கா, பாரத மாதா ஒரு பெண் தானே, பாரத மாதா ஒரு பெண் தான். ஆனா அவங்க சொன்னதுல பாரத மாதாக்கு ஜெயன்னு சொன்னதுல தப்பு கிடையாது. ஏன்னா சுசீந்திர கோயில் மகாகாளி கோயில், அது அங்க பாரத மாதாக்கு ஜெயன்னு சொன்னதுல தப்பே கிடையாது. அப்ப ஏன் அந்த இடத்துல ஒரு கோவம் வந்துச்சு சார்? இதுல பிஜேபி வந்துருச்சோன்ற அந்த எண்ணத்துல சொல்லிட்டாரு. அவன் பிஜேபி என்னவே அவங்க இப்போ தூக்கத்துல கூட பயப்படுறானுங்க. பிஜேபி என்னாவே தூக்கத்திலே கூட பயப்படுறானுங்க திமுக காரனுங்க. அதனாலதான் சாமி மந்திரம் கூட உங்களுக்கு பிஜேபி மாதிரி கேக்குதா? அதாவது அந்த அநாகரிகமாக அந்த வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, நீ மனுஷனாடா, நீ சோறு தொன்றியா பீ தொன்றியான்னு கேட்குறான். இவர் என்ன தொன்றாரு? 3 வேளை. இவர் 4 வேளையும் என்ன தொன்றாரு எனக்கு தெரியாது, அதான் சாப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். எனக்கு பழைய நினைவு ஒன்று ஞாபகம் வருது. திமுகல பெரும் தலைவர் அண்ணன் சிபி சிற்றரசு இருந்தார். அந்த சிபி சிற்றரசு மேடையில் பேசும்போப்போ நகைச்சுவாய் பேசுவார். அவர் பேசும்போப்போ ஒரு கதை சொல்றாரு. ஒருத்தன்
கெட்ட வார்த்தையில் திட்டின்னு இருக்கான். நீ இப்போ இவர் சொன்னார் அந்த மாதிரி லட்டு துண்ணவனே, பூந்தி துண்ணவனே, அது துண்ணவனே, இனிப்பு வகையில் துண்ணவனே அப்படின்னு அவன் சொல்கிறான். ஒருத்தன் கேட்குறான், நீ ஏன் அவன் இந்த மாதிரி திட்டுறான், நீ இந்த மாதிரி திட்டுறிய நீங்க கேட்டாக்கா, அதுக்கு அவன் தோன்றது அவன் சொல்றான், நான் சாப்பிட்றது நான் சொல்றேன் அப்படின்ட்டு அந்த மீட்டிங்ல ஒவ்வொரு மீட்டிங்லயும் சிபி சிற்றரசு தான் பேசுவார். அந்த மீட்டிங்ல நகைச்சுவையா இருக்கும் பேசுறதுக்கு. அதே மாதிரி எனக்கு ஞாபகம் வந்தது அந்த ஞாபகம் தான். இவர் சாப்பிட்றது தான் இவன் சொல்லின்னு இருக்கிறான். யாரு? சேகர் பாபு 3 வேளை 4 வேளை சாப்பிட்றது அதுதான். அது எப்படி ஆதங்கத்துல எப்படிங்க பேசுவ நீ? ஒரு அமைச்சர், நீ சாதாரண ஆளு இல்ல. உனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தது எதுக்கு? உனக்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தது? போலீஸ் நீ செய்யற தப்புக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? போலீஸ் தடுக்க வேணாவா? போலீஸ் கேஸ் போட வேணாவா? இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில என்ன போட்டிருக்குது? இந்தியா கான்ஸ்டிடியூஷன்ல என்ன போட்டிருக்குது? இதுல நீ இப்படி எல்லாம் பேசு அப்படின்னு போட்டிருக்குதா? இதுல அப்ப இந்த சட்டத்தை வந்து அவர் மீறி பேசுறாரு. சட்டத்தை மீறி பேசினாரு, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாரு. அதுக்கு ஏதாச்சும் தண்டனை இருக்கா? அதுக்கு தண்டனை இருக்குது. முன்னுதாரணம், இதுக்கு முன்னுதாரணம். நம்ம போன தடவை ஒரு அமைச்சர் நீதிமன்றத்தினால வெளியே போனார். இதே ஆன்மீக வடகலை தென்கலை கிண்டல் பண்ணி வெளியே போய் இன்னைக்கு வெளியே இருக்கார் அமைச்சர் எல்லாமே. அதே மாதிரி நீதித்துறை இவருக்கு தண்டனை கொடுக்கணும். நீதிமன்றம் இன்னும் இதை தூசி தக்கல. எனக்கு வருத்தமா இருக்குது. அப்படி தண்டனை கொடுத்தா என்ன மாதிரி தண்டனை அவருக்கு கிடைக்கும் சார்? அமைச்சர் அவர்கள் பதவி விட்டு நீக்கு, பதவி நீக்கம் தான். பதவி நீக்கு. இப்படி பேசலாமா? எந்த கோயில்ல போனாலும் ஜெயகர் பாபு மேல குற்றச்சாட்டுகள் தான். கோயில் சொத்துக்களை அபகரிக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இதுவரைக்கும் எதுவும் கண்டிப்போ தப்பா காலையில 5 மணிக்கு போயிடுறாரு. காலையில 5 மணிக்கு முறவாசல் வேலை செய்யறதுக்கு போயிடுறாரு முதலமைச்சர் வீட்டுக்கு. என் வீட்டுக்கு 2ஆம் தெருவில் தானே இருக்காரு. நான் பார்த்துக்கிட்டு தானே வரேன் பாபு, போம்பப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. என்னையும் பார்க்குறாரு, அவரையும் நானும் பார்க்குறேன். தப்பு இல்லையா எல்லாம் பேசுறது? நீ பதவி பிரமாணம் எடுத்தியா? அந்த பதவி பிரமாணத்துல என்னன்னு சொல்லி எடுத்த? நீ அமைச்சரா உன்னை அறிவிச்சாங்க, அந்த பதவி பிரமாணத்துல நீ என்ன சொல்லி அனுப்பிச்ச? இப்படி எல்லாம் நான் பேசணும் அப்படின்னு இருந்துச்சு அந்த பதவி பிரமாணத்துல. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் அந்த மாதிரி இருக்குதா? ஏன் நீ செய்ய மற்றவங்களா இதை தட்டி கேட்கல? அடக்கம், ஒழுக்கம், அதே மாதிரி வந்து அமைதி, இதை மட்டும் தான் நம்ம காக்கணும். இது மாதிரி அராஜகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அவரே சொல்றாரு. அவனே அராஜகக்காரன் தானே, ஊருக்கே தெரியுமே. அவனுக்கு பேரு வேற வேற பேரெல்லாம் இருக்குது. என்ன பேரு சார் அவருக்கு? பொக்க பாபுன்னு பேரு. பொக்க பாபுன்னு பேரு. 2வது வந்து கராத்தே பாபுன்னு பேரு. அப்புறம் தான் சேகர் பாபுன்னு பேரு. இப்ப மக்கள் எல்லாருக்கும் தெரியுதா உன்னை பத்தி? எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? இப்ப சேகர் பாபு அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி அத்துமீறி மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடியும் நம்ம பத்திரிகையாளர் கிட்ட கோவப்பட்டது பார்த்திருப்போம். இப்ப மக்கள் கிட்ட அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப வீடியோ எடுக்கிறது, அந்த விஐபி பாஸ்ல உள்ள போயிட்டு கோவில் தரிசனம், சாமி தரிசனம் செய்யறாங்க இல்லையா? ஒரு பெண்மணி வந்து கேக்குறாங்க, நாங்களா இந்த வழியில போக கூடாதா அப்படின்றது. ஆனா அவர் சொல்றாரு இந்த வழியில போக கூடாதுன்றதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கப்ப ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு. அதையும் வந்து அந்த போனை புடுங்க போறது, அங்கேயும் வந்து அந்த அராஜகம். அதுதான் நான் சொல்றது. அதுதான் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ஒரு வீடியோ வந்திருக்குது. விஐபி தரிசனம் உங்களுக்கு மட்டும்தானா, எங்களுக்கு பொதுமக்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது, அந்த தாய் கேட்குது. அதுக்கு பின்னாடி ஒரு தம்பி, ஒரு சின்ன வயசு தம்பி வீடியோ எடுக்கிறான். ஒரு அமைச்சர் கிரிமினல், சேகர் பாபு என்கின்ற அமைச்சர் கிரிமினல். நீ போய் அந்த போனை புடுங்குறிய, போலீஸ் பக்கத்துல இருக்குது. போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்தது நான் கேட்கிறேன்.
கிரிமினல் சொல்றீங்க சார்? ஆமாங்க. இருக்காரு அவரு. ஏங்க செல்போன் இன்னொருத்தன் செல்போன் எடுத்தா கிரிமினல் தானே? அது வந்து வீடியோ எடுக்கிறத தடுக்கிறாருன்னு தானே நம்ம. நீ யாரு தடுக்கிறதுக்கு? நீ யாரு? நீ பேசுறதெல்லாம் வீடியோ எடுக்கிறான், தப்பா? அராஜக பேச்செல்லாம் பேசுறதெல்லாம் தப்பா? நீ பேசலாமா? நீ யாரு? மாண்புமிகு முதலமைச்சருக்கு நெருங்கியதாக இருந்தாக்கா நீ இப்படி எல்லாம் பேசிடலாமா? நீ முதல்வருக்கு நெருங்கியதா இருக்கதா தான் இவ்வளவு பண்றாங்க. ஆமாங்க, காலையில 5 மணிக்கு போயிடுறாருங்க. 5 மணிக்கு போன எந்த மந்திரியும் வந்திருக்க மாட்டான். 5 மணிக்கு போய் முறவாசல் வேலை அங்க தானே செய்யறாரு ஸ்டாலின் வீட்டு. ஆமா, அந்த அம்மாவுக்கு செருப்பெடுத்து போடுறதுல இருந்து இவர் தானே, கோயிலுக்கு இட்டுன்னு போறது இவர் தானே. ஊடகத்துல நான் பார்த்தேன். நீ பேசலாமா? நீ பொதுமக்கள் மத்தியில நீ பேசலாமா? நீதித்துறை இது என்ன பண்ணின்னு இருக்குது? நீதித்துறை ஏன் தட்டி கேட்க மாட்டேன்? நான் வந்து இந்த குறைய வந்து இந்த 4வது தூண் சேனல் மூலியமாக நீதித்துறையும் காவல்துறையையும் அரசாங்கத்தையும் அரசு உயர் அதிகாரிகளையும் கவர்னர் அவர்களையும் நான் இது ஒரு விண்ணப்பமா வைக்கிறேன். சேகர் பாபு நடவடிக்கை எடுக்கணும். அப்ப சேகர் பாபு அவர்கள் வந்து முதலமைச்சர் வீட்டுக்கு மட்டும் தான் வேலை செய்யறாரு, மக்களுக்கு வேலை செய்யலன்னு சொல்றீங்களா? ஆமாங்க, அவர் எங்க வேலை செய்யறாரு? கலெக்ஷன். இப்போ நம்ம என்னது வடபழனியில இருக்கிற கோயில், முருகர் கோயில், அந்த கோயிலுக்கு 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய், 4000 ரூபாய், 5000 ரூபாய் யாருக்கு எவ்வளவு வருதோ அவ்வளவு கொடுத்தா தான் தரிசனத்துக்கு விஐபி தரிசனமா. இப்ப நீங்க அழைச்சிட்டு போறாரு சொன்னீங்க இல்லையா? இவருதான் அழைச்சிட்டு போறாரு கோவிலா? அது யாரு அழைச்சிட்டு போறாரு சார்? யாரு? நீங்க சொன்னீங்க துர்கா ஸ்டாலின் இட்டுன்னு போறாரு. துர்கா ஸ்டாலின் அந்த அம்மா இட்டுன்னு போறாரு, கூட போறாரு, செருப்பெல்லாம் எடுத்து போடுறாரு. அம்மா செருப்பு போட்டுக்குமா? ஆமா, உலகத்துல வந்து நான் பார்த்தது. நான் என்ன பக்கத்துல இருந்தேன்? ஊடகத்துல பார்த்து தான் நான் சொல்றேன். மக்கள் மறந்துடக்கூடாதுன்னு பேசுறேன். இது என்ன ஆட்சியை நடத்துறானுங்க? திமுக ஆட்சியை நடத்துறானுங்க. ஒரு பாலுன்றவன் அவன் பேசுறான். மூத்த அரசியல்வாதி டிஆர் பாலு. சரஸ்வதி கோயில் இடிச்சிருக்கேன், விநாயகர் கோயில் இடிச்சிருக்கேன், அந்த கோயில் இடிச்சேன், இந்த கோயில் இடிச்சேன்னு ஜனங்க எப்படி ஓட்டு போட்டு உன்னை தேர்ந்தெடுத்தாங்க? அவனே சொல்றான், காசு கொடுத்தா எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க எங்களுக்கு அப்படின்ட்டு. தொடர்ந்து இந்த மாதிரி மக்களை இழிவுபடுத்தி பேசிட்டே வராங்க சார் திமுகவை சார்ந்தவங்க. இதுக்கு இடையில நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்திருப்போம், திமுக நிர்வாகிகள் வந்து மக்கள் கிட்ட அசிங்க வார்த்தையில அதாவது காரணம் என்னன்னு கேட்டாக்கா, நான் தான் முதல்ல சொன்னவன். அது எந்த ஊடகத்துல சொன்னேன்னு தெரியல. 6 மாசம் 6 அமாவாசை தாங்காது நான் தான் முதல்ல சொன்னேன். ஆட்சி தாங்காதுன்ட்டு. இப்போ 3 அமாவாசைக்கு வந்துச்சு. என்ன நடக்குமோ தெரியல. சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கேஸ் நடக்குது. நாளைக்கு நாளன்னைக்கு கூட வரலாம் தீர்ப்பு. என்ன கேஸ்? ஒரு முக்கியமான கேஸ் நடக்குது, ஸ்டாலினுடைய தேர்தல் சம்பந்தமான கேஸ். அதுக்கு 30 பேர் வக்கீலுங்களா, 30 சீனியர் வக்கீலுங்களை வச்சிருக்காருங்க கவர்மெண்ட் பணத்துல. ஒவ்வொரு வக்கீலுக்கு ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? 1.5 கோடி, 2.5 கோடி, 3.5 கோடி. இந்த மாதிரி யாரு பணம்? மக்கள் பணம். அந்த வழக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு. இன்னும் 2-3 நாள்ல தீர்ப்பு வந்துடும். அப்படி தீர்ப்பு வந்து அது திமுகவுக்கு சாதகமா வரீங்களா? எந்த அளவு உங்களுக்கு பின்னடைவு ஏற்படுத்தும்? உள்ள போறது ஒண்ணு ராஜினாமா பண்ணுவாரு, இல்லன்னாக்கா உள்ள போயிடுவாரு முதல்வர். ஆமா, என்ன முதல்வர்? தப்பு செஞ்சா யாரா இருந்தாங்க? தப்பு செஞ்சா என்னங்க? அந்த தேர்தல் சம்பந்தமா சொல்றீங்க, அந்த தேர்தல் சம்பந்தப்பட்டு என்ன மாதிரியான கேஸ் இப்ப வழக்கு வந்து போயிட்டு இருக்கு சார்? அது நல்லா ரீச் ஆயிடுச்சு. அதாவது வந்து காப்பாற்ற முடியாது அந்த வழக்கு வெளியே வரப்பதான். ஆமா, எந்த நேரத்திலையும் அது அந்த ஜட்ஜ்மெண்ட் வரலாம். அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக மக்கள் அவளோடு எதிர்பார்க்கிறோம்.
எல்லா பத்திரிக்காரங்களும் ஊடகங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக. அந்த வழக்கு தேர்தல் ஏதாச்சும் பாதிப்பை ஏற்படுத்துமா? கண்டிப்பா தேர்தலுக்கு எனக்கு அந்த தீர்ப்புக்காக வந்து தேர்தலில் பாதிக்குமான்றது இல்லை. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க திமுகவுக்கு இதுதான் கடைசி. திமுகவுக்கும் புரிஞ்சு போச்சு. புரிஞ்சுங்களா? திமுக இருந்து காங்கிரஸ் விலகிறதுக்கு பாக்குது. ஏன் விலக பாக்குறாங்க? இந்த மாதிரி இவங்க தோக்க போறாங்கன்னு தெரிஞ்சா தெரியுதுங்க, அவங்களுக்கும் தெரியும்ல. கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லையே. புரியுதுங்களா? நல்லாவே தெரியுது. மக்கள் பேசுறாங்களா, ஜனங்க பேசுறாங்களா, ஓட்டர்ஸ் பேசுறாங்களா. எடப்பாடியார் எவ்வளவு மேலு மக்கள் மத்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க போனாலும் யார் எங்க போனாலும் செத்தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு தோல்வி என்றதே கிடையாதுங்க. இப்ப திமுக இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறது வந்து யாருக்கு சாதகமா சார்? இப்ப தாவேக்கான்னு இருக்கு, அதிமுக இருக்கு, இதெல்லாம் வந்து இவங்களோட வாக்குன்றது பிரிய வாய்ப்பு இருக்கா இப்ப இந்த மாதிரியான செயல்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறதால? திமுகவுடைய ஓட்டு பெரும்பாலான ஓட்டுகள், ஓப்பனா சொல்றேன், மனம் திறந்து சொல்றேன், திமுகவுடைய பெரும் பங்கு ஓட்டுகள் அதிமுகவுக்கு தான் விழும். அதிமுகவுக்கு தான் விழும். விஜய் கட்சிக்கு போகாது. அவர் லூசு பையன். புரிஞ்சுங்களா? ஆனா அதிமுகல இருந்து எல்லாரும் விஜய் கட்சிக்கு தானே போயிட்டு இருக்காங்க. எங்க இங்க டிக்கெட் இல்லைன்னா எங்க போவான்? திமுக இருக்கானே இப்ப சிட்டிங் எம்எல்ஏங்கெல்லாம், அவங்களுக்கு எல்லாம் மந்திரிங்க எல்லாருக்கும் டிக்கெட் கிடையாது, எல்லாம் புதுவாளுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி தைரியம் தான் சொல்லுங்க. எல்லாரும் விஜய் கிட்ட போயிட்டு வரணும். பதவி பித்தர்கள், கொள்கைகள் கிடையாது, சுரண்டல், சந்தோஷம். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றதுக்காக விஜய் கிட்ட போயிடுவாங்க. எல்லாம் விஜய் கிட்ட போயிடுவாங்க. அதனாலதான் அதிமுக இருந்து எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அதிமுக சீட்டு கிடையாது. புரியுதுங்களா? இந்த செங்கோட்டையன் பாழா போனதுக்கு என்ன காரணம்? சீட்டு கிடையாது. தெரிஞ்சு போச்சு. மக்கள் அங்க ஈரோட்ல இவருக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. இவர் கட்சி வேலையெல்லாம் செய்யல, அதனாலதான் நடவடிக்கை எடுத்திருக்காரு. சரி, இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சேகர் பாபு அவர்கள் வந்து இப்படி பேசியிருக்காரு. நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அதுக்கு கண்டனமும் தெரிவிச்சுட்டு வராங்க. இது வந்து எப்படி அவர் சமாளிக்க போறாரு? இதுக்கு அடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள்? அவரு தாங்க சமாளிக்கிறது. சேகர் பாபு அவர் பொது வாழ்க்கையிலும் இப்படிதான் இருப்பாரா சார்? இதோட கேவலமா இருப்பான். இதை விட கேவலமா இருப்பான். புரியுதுங்களா? ஆட்சி அதிகாரம்ன்றதுனால ரவுடிசத்தை காட்டுறான், வேற ஒண்ணும் கிடையாது. இது இறங்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். மக்கள் தீர்ப்பு இருக்குது இல்ல, மக்கள் தீர்ப்பு அதான் மகேசன் தீர்ப்பு.